கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. சாரே வந்து நேரடியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் சார்கிட்ட பேசுவோம். சார் ஆஃபீஸ் எங்கே இருக்கு தெரியல சார். எல்லாமே ஸ்தம்பிச்சிட்டாங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க. கமல் சார் வந்து அதை பார்க்குறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க. அப்போ நின்னோன்னா சார் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்தாங்க. வந்த உடனே யாருமே கிட்ட போகல, எல்லாமே இங்கேருந்து தான் வணக்கம் வச்சாங்க. அப்போ நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். இப்போ நமக்கு ஒன்றும் அனுபவம் பெருசாக இல்லை, அதனால் என்ன டைமிங் ஃபாலோ பண்ணுறது நாங்கள் நடிக்கிறேன்னே தெரியாது. கமல் சார் பார்த்துட்டே இருக்காங்க. நான் வந்தவொடனே கட் 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 அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே செய்யல. கமல் சாரை பார்த்தேன், அபிராமி மேடத்தை பார்த்தேன், யார் பேசுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன், வேற ஒண்ணுமே நான் செய்யல. அப்போ அபிராமி மேடம் இருந்தாங்க, ஹீரோயின் இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் சார் வந்து கலாட்டா பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. கிண்டல் பண்றாங்களா இல்லை உறுதினா சொல்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சார் இப்போ இங்கேருந்து எங்ககிட்ட இருந்து அங்கே போனாங்க. போய் மானிட்டர்ல போய் இப்படி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்தாங்க. வேற எதுவும் தேவையில்லை. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, என் கூட இன்னைக்கு கராத்தே ராஜா சார் தான் இருக்காரு. அவரோட டிராவல் பத்தியும் அவரோட சினி இண்டஸ்ட்ரி டிராவல் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறதே, கமல் சார் தான் உங்களுக்கு இந்த கராத்தே ராஜா சார் அப்படிங்கிற ஒரு பேரையும் வச்சிருக்காரு. ஸோ அந்த பேர் வைக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, அது நடந்ததை பத்தி சொல்ல முடியுமா? கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே. அப்போலாம் எனக்கு கமல் சார் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. சொன்னாங்க, என்னாலே நம்ப முடியல. மேனேஜர் சார் பேசுனாங்க, இந்த மாதிரி சார் ஆஃபீஸ் பேச சொல்லி. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சார் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க விரும்மாண்டி படத்துக்கு. சாரே வந்து நேரடியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆஃபீஸ் எங்கே இருக்குது தெரியுமா, வருவீங்களான்னு கேட்டாங்க. சார் ஆஃபீஸ் எங்கே இருக்குது தெரியல சார் அப்படின்னு. என்னங்க கமல் சார் ஆஃபீஸ் தெரியல அப்படின்னு சார் சொன்னாங்க. அப்புறம் இடம் சொன்னாங்க. அதே மாதிரி நான் கிளம்பி வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா சாரோட ஆஃபீஸில் கிட்ட வந்தோடனே ஃபோன் பண்ணுங்கன்னாங்க. ஒரு இடம் வந்தோடனே ஃபோன் பண்ணேன். சரி நீங்கள் அப்படியே வாங்க, அந்த நேரம் அந்த லாஸ்ட் வரைக்கும் வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் புல்லட் வச்சுருப்பேன். புல்லட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு கேமரா வச்சு ஷூட் நடந்துட்டுருக்கு, ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் போகிறது கிட்ட போனவொன்னு தான் பார்த்தா, அப்புறம் நான் வரதை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் சைலண்டாக போய் வண்டி நிறுத்தினேன். வண்டி நான் நிறுத்துறதுலேருந்து இறங்குறதுலேருந்து ஆஃபீஸ் உள்ளே போகிறதுலேருந்து எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டே ஒருத்தவங்க இருந்தாங்க. மேனேஜர் ரிசீவ் பண்ணார். உள்ளே போய் ஆஃபீஸில் போகிற வரைக்கும் இது என்னென்னா, கமல் சார் வந்து அதை பார்க்குறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க. சார் வந்து மும்பை போயிருக்காங்க. அதனால் சாரு காட்டணுங்க எல்லாமே லைவாக எடுத்து பார்த்துங்க. அப்புறம் ஆஃபீஸ் உள்ள போகணுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சார் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை வெரைட்டி புக்கில் தான் உங்களை பார்த்தாங்க, பார்த்துட்டு இவரை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் சார்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சார் என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு, இல்லை பேமெண்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணுன்னாங்க. சார் அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் சார் என்ன சொல்கிறாங்களோ நான் செய்கிறேங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன். எல்லாமே ஸ்தம்பிச்சிட்டாங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாம் சார், சார் இவ்வளோ பெரிய சார் நம்ம கூப்பிட்டுருக்காங்க, நான் என்ன சார் பேசுறதுன்னு. ஓகே, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க. அப்போ அந்த மேனேஜரே சொன்னார், சார் வந்து உங்களை நேரடியாக தேர்வு பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு பேமெண்ட் ஒரு டிமாண்ட் பண்ணால் கூட உங்களை ஓகே பண்ணுறதுக்கு தான் சார் சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, சார் ஓகே பண்ணிட்டாங்க, சார் என்ன சொல்கிறாங்களோ நான் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதை நான் சார்கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம். வெரி குட் ராஜா அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. ஓகே. அப்போ நான் வந்துட்டு ஒரு 2-3 நாள் சென்று சார் வந்தவொடனே கூப்பிட்டாங்க. அப்போ நான் ஆஃபீஸ் போனேன். போனால் நாங்கள் 4 ஆர்டிஸ்ட் இருந்துருந்தோம். அப்போ நின்னோன்னா சார் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்தாங்க. வந்த உடனே யாருமே கிட்ட போகல, எல்லாமே இங்கேருந்து தான் வணக்கம் வச்சாங்க. நான் வணக்கம் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அறியாமல் நான் பாட்டு நடந்து அவரை நோக்கி போனேன். ஓகே. ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்து நின்னாங்க, வேட்டி ஷர்ட்டோட இருந்தாங்க. அதை போன உடனே போய் பிளஸிங் வாங்கிட்ட கை பிடிச்சிட்டாங்க. எந்திரிங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்டாங்க. அதெல்லாம் வந்து லைஃப்லேயே வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய உலக நாயகன் கமல் சார், அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு நேரடியாக வந்து அந்த வாய்ப்பு வழங்கணுங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். கமல் சாருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். அதில் ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் விரும்மாண்டியோட அந்த ஸ்டில் செஷன் எல்லாமே நடந்தது. சார் கூட நடிக்க கூட அந்த விஷயங்கள் எல்லாமே. ஒரு முறை என்னன்னா, அந்த ஸ்டில் செஷனுக்கு பண்ணும்போது எல்லாருக்கும் காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க. ஏவிஎம்லாம் தான் நடந்தது. ஓகே. அப்போ நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்க லேட் ஆகிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருந்தது. அப்புறம் வேட்டி தான் அங்கே இருந்தது. அது கொஞ்சம் அழுக்கான வேட்டி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த மாதிரி இருந்தாங்க. நான் அவங்க மேனேஜர்லாம் கேட்குறேன், இருக்கிறத போட்டு வாங்க, சார் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. லேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒன்றும் அனுபவம் பெருசாக இல்லை, அதனால் என்ன டைமிங் ஃபாலோ பண்ண தெரியாது. நான் வந்து இருந்த வேட்டியை எடுத்து கட்டிட்டு பனியன் கட் பனியன் வந்துச்சு, அதை போட்டுக்கிட்டு வேட்டிலாம் எனக்கு கட்டவே தெரியாது. கமல் சார் படத்தில் தான் நான் வேட்டி கட்டவே கற்றுக்கிட்டேன். ஓகே. அப்போ வேட்டியை வந்து சரியாக கட்ட தெரியல, போட்டுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வராங்க. இங்கேருந்து எல்லாரும் இங்கே ஒரே கூட்டமாக நின்று இருந்தாங்க. கமல் சார் பார்த்துட்டே இருக்காங்க. நான் வந்தவொடனே இப்போ எனக்கு பயம், ஐயோ திட்ட போகிறாங்கன்னு நினச்சி தான் நான் வரேன். இப்போ எல்லாருமே அதுதான் நினச்சாங்க, லேட்டாகி வராரு, திட்ட போகிறாருன்னு தான் நினச்சாங்க.
ஆனால் கிட்ட வந்தோடனே சார் பார்த்துட்டே இருந்தாங்க, பார்த்துட்டு அப்படியே பார்த்தாங்க, கிட்ட வந்தோடனே அப்படி பார்த்துட்டு அப்படியே இருக்கட்டும், அவர் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாருமே என்னை திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்து நானும் அதுதான் நினைச்சேன். ஆனால் கமல் சார் நம்ம நடந்து வர்றது எல்லாத்தையுமே வந்து ரசிச்சு பார்த்து அந்த கேரக்டராகவே பார்க்குறாரு. அங்கே லேட் ஆகிடுச்சே, லேட்டாக வராதுங்கிற அந்த சிந்தனைலாம் இல்லாமல் நம்மளை அதை ரசித்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு காஸ்டியூமர் அவங்களாம் பார்த்துட்டு இல்லை அவருக்கு அப்படியே காஸ்டியூம் கொடுங்க நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்படி வேட்டி இப்படி ஒரு கையில் பிடிச்ச மாதிரியே சாரை பார்த்தேன். அப்போ முடி இந்த மாதிரி தான் விட்டுருப்பேன் நான், எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னாங்க. அப்போ அதுலேருந்து மீசை நான் வந்து வளர்த்ததும் கமல் சார் படத்தில் தான், விரும்மாண்டி படத்தில் தான். வேட்டி கற்றுக்கிட்டதும் நான் வந்து சாரோட படத்தில் தான். அதுலேருந்து தொடர்ந்து ஸ்டில் செஷன் நடந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் கண்டினியூ ஆச்சு. சார் கூட வந்து முதல்ல நான் வந்து ஷூட்டிங் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நடிக்கிறதுனே தெரியாது. சார் வந்து எங்கள் கூட பேசுகிறாங்க, நாங்கள் எல்லாரும் டீமாக இருந்தோம். அப்போ அபிராமி மேடம் இருந்தாங்க, ஹீரோயின் இருந்தாங்க, எல்லார்கிட்டையும் சார் வந்து கலாட்டா பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஆக்சுவலாக கேமரா ஓடிட்டு இருக்கு, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சந்தானம் பாரி சார் தான் வந்து அந்த மானிட்டர்ல உட்காந்துருக்காங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் கேமரா ஓடி இருக்கு, எல்லாத்தையுமே ஷூட் போயிட்டு இருக்கு. சார் வந்து எங்ககிட்ட பேசுறாங்க, எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் கட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதான் எல்லாருக்குமே புக்குன்னு ஆயிடுச்சு, ஐயோ கிட்டே கூடிட்டு இருந்தா அப்படின்னு எல்லாரும் ஒருத்தவங்க தான் பார்த்துட்டாங்க. இப்போ எனக்கு என்னன்னா இப்படி பார்த்த உடனே இவங்க எல்லாரும் பயப்படுறத பார்த்தோன்னா எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ஏன்னா அவங்களாவது ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் எதுவுமே செய்யல. கமல் சாரை பார்த்தேன், அபிராமி மேடத்தை பார்த்தேன், யார் பேசுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன், வேற ஒண்ணுமே நான் செய்யல. ஐயோ நம்ம எதுவுமே நடிக்கவே இல்லையேன்னு எனக்கு ஒரு பயம். அப்போ பேசாம நின்றுட்டு இருந்தேன். சார் இப்போ இங்கேருந்து எங்ககிட்ட இருந்து அங்கே போனாங்க, போய் மானிட்டரில் போய் இப்படி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்தாங்க. ஒவ்வொரு ஆளாக ஒரு கரெக்ஷன் சொன்னாங்க, நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க, நீங்கள் ஏன் அப்படி கையெல்லாம் அப்படி வச்சிங்கன்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் கமல் சார் பக்கத்துலேயே இருந்தாலும் என் போர்ஷன் வந்துச்சுன்னா பக்குன்னு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வேர்த்து முது வழியாக அப்படியே வேர்வை போயிட்டு இருக்கு. அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருக்கேன் பதட்டத்தில், என்னமோ சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. இன்னும் எதுவுமே நான் செய்யலைல்ல. அப்படி வந்து எப்படி திரும்ப பார்த்துட்டு என்ன இப்படி பார்த்தாங்க. நீங்கள் படம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும், இதே தான் நீங்கள் பண்ணணும், சரியா அப்படின்னாரு. கிண்டல் பண்ணுறாங்களா இல்லை ஒரிஜினலாக சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன, நான் உங்களை தான் சொல்கிறேன், இது என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி பாருங்க, ஓகேவா, வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னாரு. அப்போ என்னென்னா நான் அவங்க பேசுறத நான் பார்த்தேன், அதை செஞ்சால் போதும், அது இயல்பாக இருந்ததுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இல்லை, எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதே தெரியல, எனக்கு பயங்கர இதாக இருந்து. இப்போ இவங்கெல்லாம் நான் என்ன ஏதாவது திட்டுவார்னு நினச்சிட்டு பார்த்தா அப்பயும் அப்படி இல்லை, ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சைலண்ட் ஆகிட்டேன். அது எனக்கு அதுக்கப்புறம் நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே ஆகிடுச்சு. கமல் சார் பண்ணும்போது பேசும்போது சாரை பார்ப்பேன், இங்கே பாருங்க இதை செய்யுங்கன்னு எதுவுமே கரெக்ஷன் கிடையாது. அப்போ கமல் சார் கூட அந்த வேலை செஞ்சதால இன்னைக்கு எல்லா படங்களும் எந்த மாதிரியான ஷூட்டிங் நான் போனாலும் ஒரு விஷயத்த செய்யும்போது நல்லா எனக்கு ஈஸியாக இருக்கு. அதுதான் வந்து கில்லியில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கு. இளைய தளபதி விஜய் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தரணி சார் தான் எனக்கு கில்லியில் அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போ கில்லியில் வந்து அந்த பெரிய ஒர்க்கு, கில்லியில் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன், அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது, எப்போ அந்த லுக் வந்து கரெக்டாக வைக்கணுமோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது முடிச்சதுக்கு அப்புறமே அவர் அடுத்த படம் தான் வசூல் ராஜா MBBS. அந்த படத்துலையுமே அவரோட ஒரு டிராவல், அடுத்தடுத்து அவரோட டிராவல் கிடைச்சது, அது எப்படி நடந்தது? இப்போ விரும்மாண்டி நாங்கள் முடிச்சிட்டோம். விரும்மாண்டி முடிச்சு ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணாங்க, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லா இதுக்குமே எங்களை அழைப்பு கொடுப்பாங்கன்னு போயிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது வசூல் ராஜா MBBS ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் போய் யார்ட்டும் வாய்ப்பும் கேட்கல. அது விரும்மாண்டி நடிக்கும் போதே வந்து நலத்தமையந்தின்னு ஒரு படம், மாதவன் சார் படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளைமாக்ஸில் கமல் சார் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு காரில் வந்து இறங்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி ஷூட்டுன்னு சொன்னோன்னா நாங்கள் இந்த ஆட் ஏதோ ஒரு விளம்பரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக காரில் கூப்பிட்டு போனால் நாங்கள் டீமாக அதில் இறங்கி நடித்தோம். இப்போ நலத்தமையந்தின்னு ஒரு இதில் விரும்மாண்டி டீம் வந்துன்னு சொல்லி ஒரு ஏதோ ஹோட்டலில் ஏதோ ஒன்று திறக்கிறது, அது பார்த்தீங்கன்னா பெரிய அருவாலை எடுத்து தான் கமல் சார் ஓப்பன் பண்ணுவார், நாங்கள் எல்லாம் கூட இருப்போம். அந்த மாதிரி அது காட்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சது, ரிலீஸ் ஆச்சு, எல்லாமே நல்ல பேர் எல்லாருக்குமே. அதுக்கு அடுத்த படம் கமல் சாரோட படம் வசூல் ராஜா MBBS, டாக்டராக நடிப்பாங்க. இதில் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கமல் சாரே ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாரையுமே வர சொல்லி மீட்டிங் கொடுத்து எல்லாருமே நடிக்க வச்சாங்க. அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, நம்ம போய் எதுவுமே இல்லை. அப்போ சொன்னாங்க எல்லாரும் கிராமத்தில் நடிச்சிங்கல்ல, இதில் வேற மாதிரி சிட்டியில் நடிங்க அப்படின்னாரு. அதில் எல்லாம் கிராமத்தில் வேட்டி ஈட்டு கட்டிட்டு அப்படி இப்படி தாயத்தெல்லாம் போட்டு இருந்திருக்கோம். அங்கே பார்த்தா டாக்டர். அப்போ இங்கே வந்து காஸ்டியூம்லாம் பார்த்துருந்தாங்க, எல்லாருக்கும் ஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரிலாம் எல்லாம் மாற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து அப்போ தான் ஷூட்டிங் உள்ளே போனேன். போயிட்டு நான் ஓன் ட்ரெஸ்ஸோடு நின்றுட்டுருக்கேன். ஒரு சாண்டில் கலர் ஜீன்ஸும் ஒரு ரெட் கலர் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவேன். ரெட் கலர் மாதிரி ஒரு டிஷர்ட் பண்ணுவேன், நல்லா ஃபிட்டாக. இப்படி சார் என்னை பார்த்தாங்க, பார்த்துட்டு
அவருக்கு அதே போல் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாரு ஒரே வார்த்தை. பார்த்தீங்கன்னா அந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல எல்லாரும் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு ஃபிட்டாக டிஷர்ட் போட்டிருப்பேன். அந்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவா சாங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோஸ் கலர் ஷர்ட் டிஷர்ட் இருக்கும். சாரோட வந்து அந்த அந்த கயிறு இது பண்ணுது, அந்த இது போடுவாங்கல்ல, குளுக்கோஸ் போடுவாங்க இல்லையா, ட்ரிப் ஏற்றுவாங்கல்ல, அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், Stand கம்பி மாதிரி மாதிரி, இருக்கும். அதை வச்சு குத்திட்டு நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். அந்த மாதிரி அதில் பெரிய வாய்ப்பு சார் கொடுத்தாங்க. கண்டிப்பா. இல்ல உங்க கமல் சார்ட்டே அகைன் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா கமல் அவர்களை வந்துட்டு எல்லாரும் ஏதோ காட்ஃபாதர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா வந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து ரசிச்சு பார்க்கறாங்க, அவரோட படங்களை பிரைஸ் பண்றாங்க. விருமாண்டி எல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்ல போட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? காட்ஃபாதர் தான் அவர். ஓகே, கமல் சார் காட்ஃபாதர் தானே, அதில் எந்த ஐயமும் இல்லை இல்லையா. அவர்கிட்ட இருந்து படிக்கிறது தானே எல்லாமே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் கூட நடிச்சதுல நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னு நான் சொன்னேன்ல. சார் கூடயே நான் இருந்த ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பாட்ல இருந்ததுலேயே அவ்வளோ விஷயங்கள் நம்ம எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. அது மாதிரி புதுசாக வர்ற தம்பிகளுக்கெல்லாம் அது பெரிய ஒரு gift தான். படிப்பு தானே, சாரோட என்ன விஷயமா எந்த படமா இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு பெரிய படிப்பினையாக தான் இருக்கும். கண்டிப்பா. அப்படின்னா வந்து பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கான ஒரு படங்கள் தான். ஆமா, நிறைய விஷயம் பேசணும் படம் பத்தி, உங்களோட ஜேர்னி பத்தி, சினிமா பத்தின்னு. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம டேக் ஒன் நம்ம சேனல் ரசிகர்கள் எல்லோருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.